உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்லப் போகிறேன். அதாவது இம்மார்டல் ரூலரை பற்றிய ரிசர்ச் மட்டும் நான் அதில் சொல்லப் போவதில்லை. எல்லா விஷயமும் தான் என்னோடய வீடியோவில் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேற்று கூட நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். இப்போ இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒரு 40 திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதன் மூலிமா பார்த்தோம்னா, அது நியூஸில் பார்த்தனால அந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆனால் அதில் என்ன தீமைகள் இருக்குது, நன்மைகள் இருக்குன்றத அதை நான் ஃபுல்லாலாம் ஆராய்ச்சி பண்ணி நான் நேற்று வீடியோவில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தோம்னா, அதனால் ஒருவேளை இந்த கோயில் நிலங்கள் அதெல்லாம் கைப்பற்றியிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்க திரும்ப எடுத்துக்கிறதுல ஒன்றும் தவறில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த இப்போ இம்மார்டலராக வரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒருத்தராக இருக்கணும். ஏன்னா என்னுடைய காணொலியில் நான் ஆல்ரெடி நாகராஜ சோழன் தமிழன் சேனல்லையும் 100 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மக்கள் சேனல் தமிழ்நாளையும் 100 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இம்மார்டலராக வரக்கூடியவங்க எல்லா மதத்தவருக்கும் பொதுவான ஒருத்தராக தான் இருக்கணும் இம்மார்டல் ரூலராக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எல்லா ஜாதியினருக்கும் ஜாதிகளே கிடையாது. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு மக்கள் இருக்காங்க இல்லையா, தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள் இருக்காங்க, இப்போ ஹிந்தி நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எல்லா பேரையுமே பார்த்தோம்னா எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தராக தான் அந்த இம்மார்டல் இருக்க வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இம்மார்டல் உதவி செய்யணும். இலங்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் அவருடைய கண்ணோட்டம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் அந்த இம்மார்டலர். என்னோடய வீடியோஸ் ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நான் அதான் திருப்பி சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் வெளிநாட்டில் இடையில ஒரு கொஞ்சம் மாதம் ஒரு 8 மந்த் ஃபாரினில் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் பாகிஸ்தான்காரங்க கூடலாம் நல்லா பழகினேன். ஒரு 6 மந்த் எனக்கு பழகிறதுக்கான சான்சஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ் பாய்ஸ் கூடயே, தமிழ் நண்பர்களுடைய. அப்புறம் பார்த்தோம்னா எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பாகிஸ்தான்காரங்களாம் வந்தாங்க. ஒரு 4 பர்சன் வந்தாங்க. அதில் ஒரு 2 பேர் கூட நான் நல்லா பழகினேன். அதில் ஒருத்தர் கூட நல்லா பழகினேன் பாகிஸ்தான்கார் கூட. அவர்கிட்ட நல்லா பழகிட்டு நல்லா அவங்க கூடலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன். அதே மாதிரி இந்த ரம்ஜான் இந்த மாதிரிலாம் வரும்போது அங்கே நாங்கள் எங்கள் கேம்புக்குள்ளே ஒரு மசூதியெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த ஃப்ரீ ஃபுட்லாம் கொடுப்பாங்க, பிரியாணிஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கேன். நான் பாகிஸ்தான்காரங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அதனால் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் இம்மார்டலராக இருக்கக்கூடியவங்க இப்போ எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒருத்தராக இருக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் தான் இம்மார்டல்னு நான் சொல்லலாம் இல்லை. அதுக்கு இன்னும் காலகட்டங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டின்ஸு நண்பர்களோடையும் நான் நல்லா பழகியிருக்கேன். சர்ச்சுக்கெலாம் 3 வருஷம் தொடர்ந்து போனேன். எல்லா வேத புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். பைபிள்லாம் படிச்சிருக்கேன். ஸோ இம்மார்டலராக வரக்கூடியவங்க எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒருத்தராக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ஏற்கனவே உள்ள வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோலையும் மீண்டும் சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தோம்னா, இப்போ பார்த்தோன்னா உலகத்தில் எதனால் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தோம்னா இன்னொன்று இப்போ இஸ்ரேல் காசா மேலே சண்டை போட்டுட்ருக்காங்க. அது அண்ணன் தம்பி சண்டை தான். ஆனால் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் அவங்க திட்டமிட்டு இலுமினாட்டிகளின் சதியினால் அந்த சண்டை நடக்குதா, இல்லை உண்மையிலேயே இந்த சண்டை நடக்குதா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இதை யாராச்சும் கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தோம்னா இஸ்ரேல் போயிட்டு இஸ்ரேலை தான் ஃபஸ்ட்டு அந்த ஹமாஸ் அமைப்பு அக்டோபர் 7ஆம் தேதி 2023 தாக்குதல் நடத்தினாங்க. ராக்கெட்டை வீசி தாக்குதல் நடத்தினாங்க. நம்மளாம் நியூஸில் பார்த்தோம். அதுக்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் இப்போ தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா ஹமாஸ்ன்றவங்க இஸ்ரேலை ராக்கெட்டை வீசி தாக்கும்போது அது இஸ்ரேலுக்குள்ளே இவங்க போய் பிணை கைதிகளை வேற பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குங்களா? ராக்கெட்டை வீசி தாக்குனாங்கன்னு சொன்னால் கூட எங்கள் நாட்டை ஹமாஸ் தீவிரவாதி தாக்கிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறத நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளேயே புகுந்து இஸ்ரேல் மக்கள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் இருக்கும்போது அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்கள பிணைக்கைதிகளை பிடிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஹமாஸ் போய் இஸ்ரேலுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறத பார்த்தா
நம்புற மாதிரியா இருக்கு? அதான் நான் கேட்குறேன். அன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட கேட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேல் ராணுவம் எப்படி இவ்வளோ கவனக்குறைவா இருந்திருப்பாங்க? அப்போ இதுல என்ன பின்னாடி சதி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இலுமினாட்டிகளின் சதினால தான் இஸ்ரேல் காசா போர் நடக்குதாம். பக்கத்து நாட்டான லெபனான் மேல தாக்குறாங்க. ஏமன் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிரியா மேல, அப்புறம் இப்ப ஈரான் தலைவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. ஈரான் அதிபர. அப்புறம் ஹமாஸ் தலைவர் ஈரான்ல இருந்தாருன்னு சொல்லி அவரை போய் கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் வந்து சுத்தி 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 எல்லாத்தையும் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஒரு தடவை அவங்கள தாக்குனதுக்கு அந்த ஹமாஸுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள எல்லாம் சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு 6-7 நாடுகள் மேலே இப்போ ஈரான் உட்பட எல்லா நாடுகளையும் இஸ்ரேல் வந்து பகைத்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி இது அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான். பைபிளில் கூட ஒரு வசனம் வரும், ஆபிரகாமோட சந்ததிகள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அண்ணன் தம்பிக்குள்ள ஏன் இப்படி சண்டை போடுறாங்க? இது உண்மையிலேயே இலுமினாட்டிகள் வந்து பண்ண சதினால நடக்கிற சண்டையா இப்போ நடந்த சண்டை? இல்லை இது ஒருவேளை இவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணனால தான் இஸ்ரேல் போய் நியாயமாக அவங்க மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களான்னு ஒன்றும் புரியலை. இதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்க இலுமினாட்டிகள் வேணும்னே திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இஸ்ரேல் ராணுவமே வந்து அந்த அக்டோபர் 7 2023 வந்து காப்பாற்ற போனப்ப இஸ்ரேல் மக்கள் அவங்களே சுட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து இலுமினாட்டிகளோட சதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இஸ்ரேல்காரங்களுடைய அந்த இலுமினாட்டி நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த யூதர்கள் அவங்க தான் வேணும்னே சதி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து இப்போ சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து பாதிக்கப்படுது. இவங்க ஏன் இப்படி திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஜெருசலம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அதில் ஒரு டெம்பிள் இருக்குன்றாங்க. அந்த டெம்பிளுக்கு தான் வந்து இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இது அங்கிட்டு நடக்கிற பிரச்சனை தான். நம்ம இதை வந்து ரொம்ப டீப்பாக நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதனுடைய தாக்கம் இப்போ நமக்கு நியூஸில் தெரியறதுனால நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சண்டை தான். ஜெருசலம்ன்ற டெம்பிள் வந்து யூதர்களுக்கும் சொந்தன்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தன்றாங்க, இஸ்லாமியர்களுக்கும் சொந்தன்றாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு சொல்லி எல்லாரும் அந்த டெம்பிளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்களே இந்த யூதர்களும் இஸ்லாமியர்களும். ஸோ இதில் வந்து யார் மேலே தவறு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், யூதர்கள் மேலே தவறு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி நடக்கிற சண்டையை பார்த்தா. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து. ஒரு 100 பேர் இறந்துருக்காங்க. அதில் நியூஸில் இப்போ பார்த்தேன், ஒரு 93 பேர் 100 பேர் இறந்துருக்காங்கன்னு தான் போட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் தங்கியிருந்த முகாம் மாதிரி ஸ்கூலை பயன்படுத்தி அங்கே மக்கள் தங்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் பொதுமக்கள் மேலே குண்டு வீசி தாக்கியிருக்காங்க. கேட்டால் அந்த இடத்துல ஹமாஸ் இருந்திருக்கு, அதனால் நான் தாக்குதல் நடத்துகிறோம், ஸ்கூல் மேலேயும் மருத்துவமனை மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்த காரணம் அங்கெல்லாம் ஹமாஸ் பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்படியே வந்து நிறையா பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய தவறு. இதுக்கான பதிலடி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தோம்னா இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த அநீதிக்கு எல்லாம், அந்த அநியாயத்துக்கு எல்லாம் கண்டிப்பான முறையில் நியாயமான முறையில் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு நான் இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இஸ்ரேல் இப்படியே பண்ணி பண்ணி அவங்களோட எல்லையெல்லாம் விரிவாக்கம் பண்ணி இது பண்ணிடுவாங்க போல தெரியுது. அந்த என்னமோ கேட்டால் எங்களுக்கு தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்காங்க, இத்தனை தேசங்களை வந்து இஸ்ரேல் சுதந்திரத்துக் கொள்ளும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நியாயமாக இருக்கா? எந்த கடவுளாவது வந்து அப்படி சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா யூதர்களுடைய மதம்ன்றது வேற. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யூதர்களுடைய மதம் வேற, ஆனால் பைபிளில் அந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன உண்மைகள் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் மேற்கொண்டு அதை பற்றியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா சுற்றி இருக்க தேசத்தெல்லாம் சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ணுறது தான் எனக்கு என்னமோ தப்புன்ற மாதிரி தோணுது. யூதர்கள் பண்ணுறது தான். ஆனால் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் அனைத்து நாடுகளையும் இப்போ பகையாளி ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அட்டாக்கு. அப்பாவி குழந்தைகளையும் அப்பாவி பொதுமக்களையும் பெண்களையும் கொண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா, போர் மூலியமா. இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் 50,000த்துக்கும் மேலே மக்களை கொலை பண்ணிட்டாங்க போர்ன்ற சாக்கை வச்சு. ஹமாஸ்ன்ற தீவிரவாதி அழிக்க போகிறோம்ட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000
மேலே மக்களை வந்து கொண்டிருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கடுமையான ஒரு அழிவு காத்திருக்கு. இது நான் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அதனால் வந்துட்டு இஸ்ரேல் திருந்தி மனம் திருந்தி உலக மக்களை நிம்மதியாக வாழ விடுறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காணொலி அந்த காணொலி போடுறேன். என்னுடைய காணொலி ஒரு 500 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, 1000 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கட்டும். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அதிகமான முறையில் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது இஸ்ரேல். இதை கூட இப்போ ரீசெண்டாக ஒரு சத்தியம் டிவியில் கூட போட்டிருந்தாங்க. உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த இஸ்ரேல் நாடு. இந்த ஒரு நாடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண போதும்னு சொன்னாங்க 48 மணி நேரத்தில். ஆனால் இன்னும் அட்டாக் பண்ணலை. என்ன காரணம்னு புரியல. இந்த இஸ்ரேல் வந்து ஈஸியாக ஒரு நாட்டோட ஈரான் அதிபரை ஈஸியாக கொண்டுறாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி அவங்க பயணிக்கிற மட்டும் இல்லாமல் உலக மக்களையும் அந்த பிற நாடுகள் அவங்கள சுற்றி இருக்க நாடுகளை பூரா அந்த மத்திய கிழக்கு பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அந்த நாடுகளை பூரா ஒரு அபாயகட்டமான ஒரு பாதைக்கு அழைத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்லை. இதில் பெரிய நாடுகள் தலையிட்டால் அது உலகப்போரா மாறும். அதனால் இஸ்ரேல் வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த காணொலி வழியாக இஸ்ரேலை கேட்டுக்கிறேன். இல்லாட்டா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு கடுமையான ஒரு அழிவு வந்து காத்திருக்கு. ஏன்னா எந்த கடவுளும் வந்து ஜீசஸ் வந்து நானும் 3 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கேன். யூதர்கள் நீங்கள் கும்பிட்றது வந்து ஜீசஸே கும்பிடல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜீசஸ் பூமிக்கு வந்தப்போ அவரை சிலுவையில் அறைஞ்சவங்க யூதர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சித்தர்களே வந்து கழுவேற்றம் செய்து கொலை பண்ணவங்க தான் அந்த யூதர்கள். இவங்க பண்ணுறது பூராமே இதுதான், அநியாயம்தான். அந்த யூதர்கள் வந்து சித்தர்களையே வந்து இது பண்ணியிருக்காங்க, கழுவேற்றம் செய்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மக்களுக்கு நன்மை செய்த புனிதர்கள், சித்தர்கள், அவங்க வந்து அந்த புனிதர்கள் சித்தர்களை வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. யார் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் இவங்க அவங்கள போய் கொண்டுடுறாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. இப்பயும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கு. இன்னைக்கு தேதியை குறித்து வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கு. இதுலேருந்து யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது, பார்த்துக்கங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கடவுளோட சப்போர்ட் இருக்குது அப்படி இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறு. ஜீசஸ் பூமிக்கு வந்தார், அவரையே வந்து நீங்கள் வந்து சிலுவையில் தான் அரைஞ்சி அவரையே கொன்னீங்க. அப்போ ஒரு மகான், ஒரு புனிதன் ஜீசஸ் இயேசுநாதர், அவரும் ஒரு சித்தர், அவரையும் வந்து படுகொலை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன மக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க செய்கிறது சரியா இல்லை அவங்கள மற்றவங்க அவங்கள பார்க்குற கண்ணோட்டம் தவறா, அவங்க உண்மையிலேயே நல்லவர்கள் தானா அப்படின்னு யாராவது தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் சர்ச்சுக்கு 3 வருஷம் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் கோயிலுக்கு போயிருந்தேன்னா ஒரு 3 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கேன். 3 வருஷம் சர்ச்சுக்கு போய் பைபிள்லாம் படித்து நான் அவரோட சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வானத்துலேருந்து ஒளி வந்து நேராக இந்த இடத்துல எனக்கு பட்டுச்சு. இந்த இடத்துல பட்டு ஒரு ஒளி என்னுடைய உடலுக்குள்ளே போச்சு. இதை நான் நல்லா உணர்ந்து நான் சொல்கிறேன். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது, ப்ரேயரில் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க மேலேருந்து செவத்தை கிழிச்சிட்டு வந்த ஒளி வந்து இந்த இடத்துல பட்டு என் உடம்புக்குள்ளே புகுந்தது. ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. வானத்துலேருந்து வந்த ஒளி என் மேலே பட்டது. டைரெக்டாக அந்த கடவுள்கிட்டருந்து வந்த ஒளி. அது மாதிரி காளியோட தரிசனம் கிடச்சிது. சூரியன்லேருந்து எனக்கு வந்து அந்த சர்ச்சிலேருந்து வந்த ஒளி பட்டுச்சு இல்லையா, அது வந்து வானத்துலேருந்தே வந்த ஒளி தான். நான் நல்லா கவனித்தேன். அது 2012 என்னுடைய நெத்தி பொட்டில் பட்டு உள்ளே போச்சு. அதே மாதிரி 2023ல் ஒரு ஒளி சூரியன்லேருந்து வந்துச்சு. அந்த ஒளி கரெக்டாக இந்த இடத்துல பட்டு உள்ளே போச்சு என்னுடைய உடம்புக்குள்ளே. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த யூதர்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுற தவறு வந்து உங்களை தான் இலுமினாட்டிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, ஒரு யூடியூப் சேனல் சொல்லலை, ஓம் சிவன் பாதம்ன்ற சேனலில் சொல்கிறாங்க, 5ஆம் தமிழர் சங்கம் சொல்கிறாங்க, பல யூடியூப் சேனல் நானும் பார்த்துட்டேன். ஆனால் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா இம்மார்டோலராக வரக்கூடியவங்க எல்லாருக்கும் பொதுவானவனாக இருக்கணும். இப்போ வந்து யூதர்களில் வந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் தப்பானவங்கன்னு சொல்லலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு 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 இப்போ 100% எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு 30%, 40% வந்து கெட்டவங்களா இருக்கீங்க. அவங்க வந்து உலகத்துக்கு ஒரு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அழிவை. அதுலேருந்து மீட்க கண்டிப்பாக வந்து கடவுள் உதவுவார். இம்மாற்றோவில் வந்து மக்களை காப்பார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிராமணர்கள்னு சொன்னேன், நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். பிராமணர்கள்ல வந்து எல்லாருமே கெட்டவங்க கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 100% அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு 20% கெட்டவங்க இருப்பாங்க பிராமணர்கள். ஒரு 80% நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னே சொல்லலை.
அதுதான் சொல்கிறது, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே நல்லவங்க தான். ஆனால் அந்த யூதர்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு 20% 30% மக்கள் வந்து கெட்டவங்களா இருக்கீங்க. இவங்களால வந்து உலகத்துக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து கண்டிப்பான முறையில் இந்த பூமியை காக்க வேண்டும். அதற்கான ஒரு பாதையை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிப்போம். விரைவில் அதில் பயணித்து அதிலிருந்து உலக மக்களை மீட்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இஸ்ரேல் திருந்துங்க, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய அடி உங்களுக்கு காத்திருக்கு. வரலாறு வந்து உங்களை திருப்பி அடிக்கும். அனைத்து தேசம் சேர்ந்து உங்களை வந்து இது பண்ணும். நீங்கள் இப்போ திருந்தி விட்டீர்கள் என்றால், இந்த 2024 உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிவிட்டு நீங்கள் திருந்தினீர்கள் என்றால், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் தேசம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் உங்கள் தேசம் உலக வரலாற்றிலிருந்து புறக்கணிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பைபிளில் இப்படி நல்லதா போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதாவது வந்து யூதர்கள் நல்லவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லவங்க அப்படின்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. அதெல்லாம் எங்களால் நம்ப முடியல. ஏன்னா நீங்கள் பண்ணுற காரியங்கள் எல்லாம் பூரா வந்து சுற்றி இருக்க மக்களை பூரா நீங்கள் வந்து கொண்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எப்படி நல்லவங்கன்னு ஏற்றுக்கிற முடியுது? இதுக்கு யாராவது எனக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லுங்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 20-30% பெர்சன்ஸ் வந்து மக்கள் வந்து கெட்டவங்க. அவங்க திருந்தணும், இல்லைன்னா அவங்களுக்கான அழிவு காலம் தொடங்கியதும் எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், அதனால் வந்துட்டு இந்த போரை முடிவு கொண்டு வாங்க. 3ஆம் உலகப் போரை தடுங்கள். அதாவது அவங்க திருந்திட்டாங்கன்னா 3ஆம் உலகப் போர் வராது. அவங்க திருந்தலைன்னா கண்டிப்பான முறையில் அவங்கள எதிர்த்து தான் 3ஆம் உலக யுத்தமே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு ஆதரவு எந்த நாடு சென்றாலும் அந்த நாடும் அழிவு பாதையை சந்திக்கும். அதை நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. திருந்தினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்மையாக போயிடும், உலகத்துக்கும் மிக நன்மையாக போயிடும். அதனால் உலகத்தை அமைதியான பாதையில் நடத்தி செல்ல அனைவரும் ஆதரவு தாருங்கள். உலகத்தில் வந்து எல்லா மனிதனும், எல்லா மதத்தவரும், எல்லா குடிமக்களும், தமிழ் குடிமக்கள் மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து நாட்டு குடிமக்களும், அது மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, ரஷ்யா நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, சீனா மக்களாக இருந்தாலும் சரி, இலங்கை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு குடிமக்களுக்கும் ஒரு அமைதியான பாதையில் பயணிக்க ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் மதம்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம இவங்க உருவாக்குனது தான், இல்மாட்டிகள் உருவாக்குனது தான். ஜாதி இதெல்லாம் வந்து கிடையாது. அனைவரும் ஒன்றிணைந்து உலகத்தை அமைதி பாதையில் நடத்த கடவுளை வேண்டிக் கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.